மா, நான் கோபி பேசுகிறேம்மா. ரவி வேலை விஷயமா கேட்டிருந்தான். நாளைக்கு பெருந்துறையில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நாளைக்கு போய் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுங்கள். அவனோட ஃபோன் டிஸ்பிளே ஏதோ உடஞ்சிருக்குன்னு சொன்னான். அதான் இந்த மெசேஜை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த விஷயத்த ரவிக்கு சொல்லிடுங்கம்மா. இவன்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இவன் பேசுகிறது எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவனுக்கு புரியாது. இவனுங்க 3 பேர்த்திட்ட கேட்கலான்னு பார்த்தாலும் இவனுங்க 3 பேர் பேசுகிறது அவனுங்களுக்கே புரியலை. என்ன பண்ணலாம்? அட, நம்ம அண்ணா இருக்காரு. அண்ணே, பெருந்துறைக்கு பஸ் எத்தனை மணிக்குன்னு வரும்? தம்பி, மணி 8:30 நீ 9:15 தான் பஸ்ஸு. அண்ணா சரிண்ணே, ஓகேண்ணே, போய்ட்டு வரேண்ணே. டைம் இருக்குது, சரி. லைட்டாக பசிக்குதே, சரி போய் சாப்பிடுவோமா? அப்பா, குட்டுக்கு 50 ரூபாய்க்கு ஒர்த்தாதான் ஏன் சாப்பாடு போடுறாங்க. என்ன பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தனையும் காணோம். என்ன மணி 9:15 ஆயிடுச்சு, இன்னும் பஸ்ஸு வரலையே. பஸ்ஸு வரும்னு சொன்னாரே. அண்ணன் இருக்காரு. அண்ணே. தம்பி, நீ இன்னும் போகலையா? அண்ணே, இன்னும் பஸ்ஸே வரலையாண்ணே. தம்பி, பஸ்ஸுன்னு வரலையா? அடா போப்பா, பஸ்ஸு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. பஸ்ஸு போய் 1/2 மணி நேரம் ஆகுதா? என் வாட்சில் 9:15 தானே ஆகுது. 9:15? எந்த வாட்சில்? மணி 9:45. முதல்ல டைம் சரி பண்ணு போ. டைமை சரி பார்க்குறதா? மணி 9:45. அட மானங்கட்ட மயிராண்டி. Hey Sri, call for boy. ஹலோ, என்ன மச்சான்? மயிறு மச்சான். ஏண்டா வாட்ச் கொடுத்து சரி பண்ண சொன்னனே, பண்ணியா? அதான் ரெடி பண்ணி கொடுத்தனேடா. ரெடி பண்ணா சரி, டைமை கரெக்டாக வச்சு கொடுத்து தொலைச்சியா? பாய் இருங்க பாய். ½ டைமை ஸ்லோ பண்ணி வச்சு என் சோலையே முடிச்சிட்டியடா. எல்லாமே போச்சுடா. போன விடா முதல்ல. தம்பி, நல்ல வேலைப்பா, நீ அந்த பஸ்ஸில் போகல. அண்ணா, என்னண்ணா ஆச்சு? திருப்பூரிலிருந்து ஈரோடு செல்லும் வழியில் செங்கப்பள்ளி அருகே தனியார் பயணிகள் பேருந்து சாலையோர பள்ளத்தில் சாய்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். மச்சான், தெய்வம் மாதிரி வந்து டைமுக்கு என் உயிரை காப்பாத்தின மச்சான். டே மச்சான், நீ டைமை தப்ப வச்சது எனக்கு நல்லதா போச்சுடா. நேரம் கரெக்டான டைமுக்கு அந்த பஸ்ல ஏறி இருந்தேன்னா நான் டைம் அவுட் ஆயிருப்பேன்டா. ரொம்ப நன்றி மச்சான். யாரு மச்சான் நீ? யாருடா? ஐ எம் வாட்ச் மெக்கானிக். இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்.